கண்டுபிடிக்கணும், சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்ப அதுக்கு பேர் வந்து சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, பிடிக்கு மொத்தம் 4 டைப் ஆஃப் சொல்யூஷன் இருக்கு. ஓகேங்களா? 4 டைப் ஆஃப் சொல்யூஷன் இருக்கு. அப்ப என்னென்ன டைப், என்னென்ன ப்ராப்ளம் பார்க்கலாமா? டைப் ஆஃப் சொல்யூஷன். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைப் வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆர் கம்ப்ளீட் இன்டெக்ரல். என்ன சொல்றாங்க? கம்ப்ளீட் சொல்யூஷன் Complete ஆர் solution. கம்ப்ளீட் இன்டெக்ரல். இதே நேம் என்ன சொல்லுவாங்க? இன்டெக்ரல்னாலும் நம்ம சொல்யூஷன் இருக்காங்க. கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆர் கம்ப்ளீட் இன்டெக்ரல். சரியாமா? இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது ஒரு பிடி ஈக்குவேஷன் கொடுக்குறோம். சொல்யூஷன் என்ன மீனிங்னா, ஒரு பிடி ஈக்குவேஷன் இருந்து நாம அதனோட வேல்யூஸ் சப்போஸ் இஜெட் ஈக்குவல் டு பிஎக்ஸ் பிளஸ் கியூஒய்னு வருதுன்னா, இந்த பியும் டெரிவேட்டிவ் டேர்மிய பிக்யூங்கிறது டெரிவேட்டிவ் டேர்ம். இந்த பிக்யூ எலிமினேட் பண்ணிட்டு மேபி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்டோ ஆர் ஆர்பிட்ரரி வரும். சரிங்களாமா? ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்டோ ஆர் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனோ வரும். அதுதான் வந்து சொல்யூஷன். அது எத்தனை சொல்யூஷன் இருக்கிறாங்க? மொத்தம் 4 சொல்யூஷன் இருக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் யாருன்னா கம்ப்ளீட் சொல்யூஷன். இந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். சரியாமா? ஏற்கனவே பார்த்த கான்செப்ட் தான். ஸோ என்ன ஐடியா Okay, sir. சொல்றாங்கன்னா, சப்போஸ் ஒரு பிடி ஈக்குவேஷன் வந்து எஃப் ஆஃப் பி கமா கியூ ஈக்குவல் டு 0 இருக்குதுன்னா, என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மட்டும் இருக்குது அப்படின்னா, அதனுடைய சொல்யூஷன் ஃபார்மேட் எப்படி இருக்கும்? சொல்யூஷனோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, எஃப் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 0 ஃபார்மேட் இருக்கும். எதுக்கு? கம்ப்ளீட் சொல்யூஷனுக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அதர்வைஸ் இன்னொரு ஐடியா சொல்றாங்க. நம்பர் ஆஃப் அதே தான் ஏற்கனவே நம்ம சொன்னாங்கல்ல, நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எவ்வளோ இருக்குதோ தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அவ்வளோ இருக்கும். அது சொன்னேன், இங்கே எக்ஸ் ஒய் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அப்போ ஏபி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அப்போ அந்த ரெண்டு ரீப்ளேஸ் பண்ணி போட்டோம்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் கான்ஸ்டன்ட்டும் ஈக்குவல் ஆகிடும். அப்போ நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் உங்களுக்கு வேணும். ஸோ அதுதான் Okay. நம்மளுடைய ப்ராசஸ், ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இதை கம்ப்ளீட் சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ப்ராப்ளத்தை பார்க்கும்போது நம்ம ஓரளவுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் கொண்டு வந்துடலாம். நம்ம கம்ப்ளீட் சொல்யூஷன் கொண்டு வந்துட்டாவே மீதி இருக்கிற சொல்யூஷன் 3 சொல்யூஷன் கொண்டு வர முடியும். அது இருக்கிறதே ஈஸியான ப்ராசஸ். இல்லை சம்டைம்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கிறது வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன் தான். ஏன்னா இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ரிமைனிங் 3 சொல்யூஷன் நம்ம கொண்டு வர முடியும். சரியாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் எந்த ப்ராப்ளம் எடுத்தாலும் பிடி சொல்யூஷன் சால்வ் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இது பண்ணி கம்ப்ளீட் சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிப்போம். சரியாமா? Okay, sir. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆர் பர்டிகுலர் சொல்யூஷன். பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆர் பர்டிகுலர் சொல்யூஷன். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இது நம்ம இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்போ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குதுல்ல ஏபின்னு, இந்த ஏபிக்கு வந்து ஒரு பிக்சட் வேல்யூ. சரிங்களா? எஃப் ஒன் ஆஃப் ஏ பின்னு இருக்குதுல்ல, ஏ கமா பி. இந்த எஃப் ஒன் ஆஃப் வேல்யூ வந்து என்ன கொடுக்குறாங்க? ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் நான் சொல்லிக்கிறேன். கரெக்டுங்களா? கம்ப்ளீட் சொல்யூஷன் நம்ம என்ன பண்ண போறோம்? கம்ப்ளீட் இன்டெக்ரல் வந்து நம்ம டெரிவேட் பண்ண போறோம். ஆல்ரெடி இந்த சொல்யூஷன் நம்ம கையில் இருக்கும். நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கும் கம்ப்ளீட் இன்டெக்ரலோட சொல்யூஷன் இங்கே இருக்கும். அப்போ இந்த ஏபிக்கு வந்து நம்ம என்ன வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படின்னு என்னது? சப்போஸ் ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 8. சப்போஸ் கிவன் த கண்டிஷன் கொடுத்துருப்பான். கிவன் த கண்டிஷன் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி இந்த ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த எப்போ நல்லா அப்ளை பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் ஏ பர்டிகுலர் சொல்யூஷன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? புரியுது சார். இப்போ கம்ப்ளீட் சொல்யூஷன்னா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கும். பர்டிகுலர் சொல்யூஷன்னா அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் சம் ஃபிக்ஸட் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ். ஓகேங்களா? Okay, sir. ஓகே. மூணாவது என்ன சொல்றான்? சிங்குலர் சொல்யூஷன் ஆர் ஜென்ரல் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் சொல்யூஷன் சொல்றோம். ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்லா பார்த்துங்க, நம்ம இம்பார்ட்டன்ட் ஜென்ரல் அண்ட் சிங்குலர் சொல்யூஷன் நமக்கு இம்பார்ட்டன்ட். அடிக்கடி அதை கேட்பாங்க. எது இருந்தாலும் நம்மளுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் நம்ம இம்பார்ட்டன்ட் தான். அப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரு பிடி ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஒரு பிடி ஈக்குவேஷன் என்ன பண்ண முடியுது? எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் கமா பி கமா கியூ ஈக்குவல் டு 0 ஃபார்மேட் இருக்குது. சரிங்களா? அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்க. சொல்யூஷன் கண்டுபிடிச்சா இங்கே எத்தனை இண்டிபெண்டன்ட் வேரியபிள்? எக்ஸ் ஒய்ங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இஜெட் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். இது ரெண்டு டெரிவேட்டிவ். சரியாமா? அப்போ இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் என்ன வரும்? ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னால நம்மளுக்கு ரெண்டு கான்ஸ்டன்ட் டைம் வரும். அப்போ எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட், இந்த பிக்கு கியூக்கு என்னவோ கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஏ கமா பி ஈக்குவல் டு 0. இதை கண்டுபிடிக்கிறது பேர் என்ன சொன்னா ஆல்ரெடி
இதுக்கு பேரு கம்ப்ளீட் இன்டெக்ரல். இதுக்கு பேரு என்னமா? கம்ப்ளீட் இன்டெக்ரல். கம்ப்ளீட் இன்டர்வல். சரி. அப்ப ஜெனரல் இன்டெக்ரல் என்ன? ஜெனரல் இன்டெக்ரல் ஆர் ஜெனரல் சொல்யூஷன் ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப ஜெனரல் இன்டெக்ரல் என்ன அப்படின்னா, அதனுடைய கான்ஸ்டன்ட் பின்னு ஒரு டேர்ம் இருக்குதுல்ல, அந்த பிங்கிற ஒரு டேர்ம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல. பிங்கிற ஒரு டேர்ம் வந்து அசியூம் பண்ணி சப்மிட் பண்ணிக்குவோம். சரி, இங்க ஜி இருக்குதா, இது ஜி வச்சுக்கோங்க. அப்படி பை போட்டது அந்த பி ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஏன்னு அசியூம் பண்ணி எடுத்துக்கணும். பிங்கிறது எதுவாக இருக்கும்? ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ வச்சுட்டு ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்டா இருக்கிறத வந்து நான் சிங்கிள் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்டா மாத்திடுவேன். எப்படி? பி ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஏன்னு எடுத்துட்டு பை ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் கமா ஏ கமா ஜி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. சரியாமா? என்ன மெயின் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்? பி ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துட்டேன், பி ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஏன்னு எடுத்துட்டேன். அப்போ இங்க இருக்கிற ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் என்ன பண்றேன்? ரீப்ளேஸ் பண்றேன் ஜி ஆஃப் ஏன்னு. சரியாமா? ஓகே சார். அப்ப இதுக்கு வந்து நான் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எது? ஏல. இது வந்து பார்சியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எதை பண்ண போறேன்? ஏல பண்ண போறேன். எதுல? ஏன்னா ஏ தான் ரீப்ளேஸ் பண்றேன், அதனால ஏல பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். இதை டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு என்னடா கண்டுபிடிக்கும் அப்படின்னா, டோ பை டோ ஏ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? டோ பை டோ ஏ பிளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் தான். அப்போ மேபி இங்கே ஒரு ஏ இருக்குது, இந்த ஏனால டோ பை டோ ஏ இருக்கும். அடுத்து என்ன கிடைக்கும்? ஜி ஆஃப் ஏ இருக்கும். அதனால என்ன வரும்னா டோ பை டோ ஏ இன்ட்டு ஜி டாஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 வருதா? சரிங்களா? ஈக்குவல் டு என்ன எடுக்கணும்? 0ன்னு எடுக்கணும். இந்த ஃபார்மேட்ல இருந்து ஏவை எலிமினேட் பண்ணி போடுறதா வந்து ஜெனரல் சொல்யூஷன். ஓகேங்களா? இந்த சொல்யூஷன் பேர் தான் ஜெனரல் சொல்யூஷன். இது எலிமினேட் பண்ணணும். எலிமினேட்டிங் ஏ வேல்யூ, எலிமினேட்டிங் ஏ வேல்யூ, தென் எண்ட் ஆஃப் ரிசல்ட் இஸ் கால்ட் ஏ ஜெனரல் சொல்யூஷன். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? ஒரு மாதிரி இருக்கு. நம்ம ப்ராப்ளம் வரும்போது நீ ஐடியா புரிஞ்சுக்க, இப்படி தெரிஞ்சுக்கங்க என்ன பண்ண போறோம்னு. சரிங்களா? ஒன்றும் இல்லை, கம்ப்ளீட் சொல்யூஷன் இருக்குது. கம்ப்ளீட் சொல்யூஷன்ல ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கும். அந்த ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் என்ன பண்ண போறோம்? ஒரு சிங்கிள் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் மாற்ற போறேன். அதுக்கு என்ன எடுக்கிறேன்? ஜி ஆஃப் ஏன்னு எடுக்கிறேன். அந்த ஜி ஆஃப் ஏ வந்து இங்கே சப்மிட் பண்றேன். சப்மிட் பண்ணாலும் விட்டுட்டோம்னா இதுக்கு வந்து நான் வித் ரெஸ்பெக்ட் டு ஏவை டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ அந்த டெரிவேட்டிவ் என்ன வருது? இந்த ஃபார்மேட் வருது. அப்போ இந்த ஃபார்மேட் இருக்கிற ஏவை வந்து நம்ம எலிமினேட் பண்ண ப்ராசஸ் எலிமினேட் பண்ணிட்டு வர ஆன்சர் இருக்கு பார்த்தியா? the answer is called a general solution. சரியாமா? ஓகே சார். சரி, நெக்ஸ்ட் தான் நம்ம இம்பார்ட்டன்ட். அடிக்கடி நம்ம சிங்குலர் சொல்யூஷன் கேட்பாங்க. ஃபோர்த் சொல்யூஷன் காலிய சிங்குலர் சொல்யூஷன். சிங்குலர் சொல்யூஷன். சிங்குலர் சொல்யூஷன் என்னங்கிறாங்கன்னா சேம் ஃபார்மேட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் கமா பி கமா கியூ ஈக்குவல் டு 0ன்னு வருதுன்னா இதோட சொல்யூஷன் என்ன? பை ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் கமா ஏ கமா பி ஈக்குவல் டு 0. இது என்னது? கம்ப்ளீட் இன்டெக்ரல். இது என்னது? கம்ப்ளீட் இன்டெக்ரல். அப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே மொத்தம் எத்தனை வேரியபிள் தான் இருக்கணும்? கான்ஸ்டன்ட் இருக்கணும். ரெண்டு கான்ஸ்டன்ட் தான் கம்ப்ளீட் இன்டெக்ரல் இருக்கணும். ஓகேக்கா? ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் தான் இருக்கணும். இதுல இருந்து சிங்குலர் இன்டெக்ரலோட டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. சிங்குலரோட டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா, டோ பை டோ ஏ ஈக்குவல் டு 0 கண்டுபிடிக்கணும். அடுத்த ரிசல்ட் டோ பை டோ பி ஈக்குவல் டு 0 கண்டுபிடிக்கணும். சரியா? இது ரெண்டு ஈக்குவல் டு 0 பண்ணிட்டு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? எலிமினேட்டிங் ஏ அண்ட் பி. என்ன பண்ண போறீங்க? எலிமினேட்டிங் ஏ அண்ட் பி பண்ணிட்டு வர ஆன்சர் வரும் பார்த்தியா? தட் ஆன்சர் இஸ் கால்ட் ஏ singular solution. The answer is called a singular solution. இது நம்மளோட ரிசல்ட். சரிங்களா? அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. நான் இதுல இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் நான் விட்டுட்டேன், அதை நீ சொல்லி மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு சொல்யூஷன் என்னடா வருது? ஃபர்ஸ்ட் ரெண்டு சொல்யூஷனுக்கு வந்து நல்லா பாத்துங்க, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் மட்டும் இன்வால்வ் ஆகிற மாதிரி வருது. சரிங்களா? இது பாருங்க, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் மட்டும் இன்வால்வ் ஆகிற மாதிரி வருது. அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்க்கு வந்து ஒரு வேரியபிள், தட் இஸ் ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ வச்சா அது பர்டிகுலர் சொல்யூஷன். சரிங்களா? ஒரு பர்டிகுலர். பட் ஜெனரல் அண்ட் சிங்குலர் இன்டெக்ரல் என்ன வருது? சென்ட்ரல் சொல்யூஷன் அண்ட் சிங்குலர் இன்டெக்ரல்ல இஸ் ஸ்டடிங் ஆன் ஏ ஃபர்ஸ்ட் ரெண்டுக்குமே வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஏன்னா இங்க படிக்கிறது வந்து என்னன்னா ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன். சரிங்களா? ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் தான் நம்ம இதை படிக்கிறோம். இதுல ஜெனரல் இன்டெக்ரலையும் சிங்குலர் இன்டெக்ரலையும் நம்ம எதை பத்தி படிக்க போறோம்? ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் பத்தி படிக்கலாமா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப கம்ப்ளீட் இன்டெக்ரல் பத்தி பிரச்சனை கிடையாது. கம்ப்ளீட் இன்டெக்ரல்ல வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வரலாம், ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் வரலாம். பட் சிங்குலர் அண்ட் ஜெனரல் இன்டெக்ரல்ல ஒன்லி இன்வால்விங் த
ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே கான்ஸ்டன்ட் டைம் இருக்கும். பட் அந்த கான்ஸ்டன்ட் டைமை வந்து நம்ம எலிமினேட் பண்ணி எழுதுவோம். சரிங்களா? ஓகே சார். இதுதான் நம்ம 4 டைப் ஆஃப் சொல்யூஷன். இந்த 4 டைப் ஆஃப் சொல்யூஷன் எனர்ஜி உங்களுக்கு டவுட் இருக்குதாமா? இல்ல சார். ப்ராப்ளம் கூட இன்னும் ஒரு கொஞ்சம் ஐடியா தெரியும்.